6:30 we will definitely have a good time with the Lord and with our fellow brethren. ரைட், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எசேக்கியேல் சாப்டர் 14 and verse 3. மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் இன் த பைபிள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எடுத்துட்டீங்களா எல்லாரும்? ஓகே, சேர்ந்து வாசிப்போம் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ரைட், சேர்ந்து வாசிக்கலாம். மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? ஜெபம் பண்ணலாம். அன்பின் ஆண்டவரே, நறுமையான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவின கர்த்தர், ஆதாமோடு ஏவாளோடு பேசின தேவன், இன்றைக்கும் இந்த மாலை ஆராதனையில் எங்களோடு கூட பேசுவீராக சுவாமி. We want to hear from you, not from a man. ஒரு மனுஷனிடத்தில் இருந்தால தேவனிடத்திலிருந்து சத்தத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரே, என்னையும் என் சுயத்தையும் மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்பட என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த டீச்சிங்கை பிளஸ் பண்ணி கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். ஓகே, தொடர்ந்து கடந்த 2 வாரங்களாக இந்த சீரீஸ் ஐடல்ஸ் ஆஃப் த ஹார்ட், இருதயத்தின் விக்கிரகங்கள் என்கிற தலைப்பிலே நாம் இந்த போதனைகளை கேட்டு வருகிறோம். எத்தனை பேருக்கு உண்மையாக இது பிரயோஜனமாக இருக்குது? நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். ஆமென் சொல்கிறீங்களா? ஒருத்தர் குதிரையை வாங்கினாராம். குதிரையை வாங்கின ஆள்கிட்ட விற்றவர் சொன்னாராம், இந்த குதிரையை அல்லேலியா அப்படின்னு சொன்னால் ஓடும். என்ன செய்யும்? அல்லேலியான்னு சொன்னால் ஓடும். ஆமேன்னு சொன்னால் என்ன செய்கிறோம்? நின்றோம். ஸோ வாங்கினவர் மண்டையை ஆட்டிக்கிட்டு ரைட்டு அப்படின்னு குதிரை வாங்கின வேகத்தில் அந்த குதிரையை பார்த்து அல்லேலியா அப்படின்னாராம். உடனே அந்த குதிரை நல்ல வேகமாக ஓட சந்தோஷம், அல்லேலியான்ட்டு இவரும் சொல்லிகிட்டே போனார். ஒரு பெரிய பள்ளம் வரையும் போயிடுச்சு. அடுத்து உழுற சூழ்நிலை. ஐயோ, பள்ளத்தில் உளுந்துற போது என்ன சொல்கிறதுன்னு தெரில, மறந்து போச்சு. இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். பயந்து என்னென்னவோ சொல்லி பார்க்குறாரு. ஸோ கடைசியில் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்ன சொன்னார்? ஆமென். ஒன்று குதிரை நின்றுச்சு. கரெக்டாக பள்ளத்துக்கு பக்கத்தில் குதிரை நின்றுச்சு. அவருக்கு பயங்கர சந்தோஷம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டீர், அல்லேலூயான்னார் பாருங்க. அந்த மாதிரி பிரசங்கியாளர்களுடைய பிரசங்கங்கள், அந்த குதிரை கொஞ்சம் ஓடணுன்னா இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் அல்லேலூயான்ற வார்த்தை முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ரட்சிக்கப்படும் போது நம்ம எல்லாருக்குமே நம்மையும் அறியாமல் கொஞ்சம் நான் மைக்கை பிரசங்கம் பண்ணும்போது கீழே இழுத்துறேன். அதனால் ஆன்லைனில் இருக்கிற ஆட்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு காலையில் ஒரு சகோதரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாட்டிக்கிட்டு பேசுங்க பாஸ்டர், ஆன்லைனில் சத்தம் வரமாட்டேங்குதுன்னாங்க. சரி, நான் முயற்சி பண்ணுறேன். ரைட். ஸோ ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்மையும் அறியாமல் விக்கிரகங்கள் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வருகிறது. அது நல்ல ஒரு உணர்வு. காரணம், வானங்கள் கொள்ள முடியாத தேவனை ஒரு கல்லுக்குள்ளே மண்ணுக்குள்ளே அடைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன்.
இந்த அண்ட சராசரத்தை படைத்து ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனை எதுக்குள்ளே கொண்டு வர முடியாது? ஒரு கல்லுக்குள்ளே, ஒரு மண்ணுக்குள்ளே, ஒரு மரத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. The moment we know the truth that God cannot be contained in a wood or in a sand or in a sculpture, we destroy it from our lives. We get rid of them. அவைகளை உடனடியாக நம்முடைய வீடுகளை விட்டு அகற்றுகிறோம். நல்லது. ஆனால் எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மனுபுத்திரர் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் என்ன செய்திருக்கிறார்கள்? நாட்டியிருக்கிறார். ஸோ God is more concerned about idols in the heart. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்களை குறித்து ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ அதனால தான் இந்த டீச்சிங்கை கொஞ்சம் சின்சியராக எடுத்து நம்ம லைஃப்பில் கொஞ்சம் ஏமாந்தால் இந்த இருதயங்கள் நம்ம இருதயத்தில் இந்த விக்கிரகங்கள் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணிடும்? நாட்டப்பட்டுரும். ஆண்டவர் சொல்கிறாரு, தங்கள் இருதயத்தில் விக்கிரகங்களை என்ன செய்திருக்கிறார்கள்? நாட்டி இருக்கிறார்கள். எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசையாமல் உட்காந்துட்டு இருக்குது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? வெளிப்புறத்தில் விக்கிரகங்களை அகற்றுவது ரொம்ப ஈஸி. ஆனால் உள்ள நாட்டப்பட்டுருச்சுன்னா அந்த விக்கிரகங்களை என்ன செய்ய முடியாது? லேஸில் அகற்ற முடியாது. தட்ஸ் வை வி நீட் திஸ் டீச்சிங்ஸ். அதனால் இந்த போதனைகளை நல்லா கவனிங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 காரியங்கள் நம்மளை ஆராய்ந்து பார்க்கறதுக்கு. ஸோ நான் ஒரு ரீகேப் பண்ணிடுவோம். கொஞ்சம் தெளிவாக தெரிகிற மாதிரி போடுங்களேன். பேக்ரவுண்ட் வேணால் எடுத்துருங்க. ஓகே, முதல்ல பவர் ஐடிலேட்ரி, ஆதிக்கம் செலுத்துதல் என்கிற விக்கிரக ஆராதனை. யார் மேலேயாவது எனக்கு ஆதிக்கம் இருந்தால் தான். சிலருக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எப்போவுமே நம்மளை எல்லாரும் என்ன பண்ணணும்? மதிக்கணும். இல்லைன்னா அவங்கள்ட்ட இந்த கெத்தை என்ன செய்யணும்? காட்டணும் அப்படின்ட்டு எல்லாருமே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இந்த காலேஜிலலாம் பாருங்கள், ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவனை என்ன பண்ணுவாங்க? நான் சீனியரு, நீ யார்? ஜூனியர்னு. செகண்ட் இயர் என்ன பண்ணுவான்? ரேகிங் பண்ணுவான், டீஸ் பண்ணுவான். ஸோ ஆன்டி ரேகிங்லாம் வந்ததுக்கப்புறம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதனால் ஒரு மாதிரி தொடர்ந்துட்டு தான் இருக்குது. சரி, இந்த ஃபஸ்ட் இயரு முடிச்சுட்டு இந்த ரேகிங்லாம் அனுபவிச்சு, என்னடா இது இப்படிலாம் நம்மளை பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கிறான்ல. அப்படின்னு நினச்சிட்டு செகண்ட் இயர் போனால் இவன் என்ன ஆகணும்? செகண்ட் இயர் போனவொன்னே இவன் என்ன ஆகணும்? அதெல்லாம் செய்யக்கூடாதான்ட்டு என்ன செய்யணும்? தெளிவடையணும். ஆனால் செகண்ட் இயர் போனவுடனே இவனுக்கு என்ன நினைப்பணும்? என்னை ஒருத்தன் செஞ்சான்ல, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? இதெல்லாம் இந்த பவர் ஐடலேட்ரி. எனக்கு ஒரு அதிகாரம் கிடச்சிதுன்னா அதை வச்சு நான் என்ன செய்வேன்? எப்படியாவது எனக்கு கீழே இருக்கிறவங்கள ஆதிக்கம் செலுத்துவேன். அப்படி யார் மேலேயும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆதிக்கம் செலுத்த வேண்டியவர்கள் அல்ல. ஆமேன்னு சொல்கிறீங்களா? நமக்கு மேலே இருக்கிறவர், அவருடைய ஆதிக்கத்துக்கு கீழே நம்ம இருந்தால் போதும். செல்வாக்கு தானாக வரும், அதிகாரம் தானாக வரும். பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் வேறு ஒரு அதிகாரமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. கைகளை உயர்த்தி ஆமேன், ஆமேன். கணவர்கள் மனைவி மேலே அதிகாரம் செலுத்துவது, மனைவிகள் கணவன் மேலே ஆதிக்கம் செலுத்துவது, பிள்ளைகளை வளர்க்கணும், உண்மைதான். பட் அதே நேரத்தில் ஒரு ஆதிக்க தொனியில் என்னுடைய கை, அவங்க என்னை பார்த்தாலே பயப்படணும், என்னை பார்த்தாலே நடுங்கணும், நான் ஒரு வார்த்தை சொன்னால் எழுந்து நிற்குன்ற மாதிரி சிலர் நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் செய்கிறதெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் விக்கிரகமாக மாறிடும். ஸோ கவனமாக இருக்கணும். ரெண்டாவது அங்கீகாரம், அப்ரூவல் ஐடலேட்ரி. கொஞ்சம் மாற்றுங்கம்மா. ஒருவரால் நான் நேசிக்கப்பட்டாலும் மதிக்கப்பட்டாலும் மட்டுமே என் வாழ்க்கைக்கு என்ன இருக்கிறது? அர்த்தம் இருக்கிறது, அல்லது எனக்கு மதிப்பு இருக்கிறது. ஸோ சிலர் அங்கீகாரம் எப்போ பார்த்தாலும் அவங்க லைஃப்பில் இந்த யாராவது என்னை மதிச்சுக்கிட்டே இருக்கணும், யாராவது என்னை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ரெஸ்பெக்ட் போயிருச்சுன்னா அவங்களுக்கு என்னவாயிரும்? அதுவே சில நேரம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் விக்கிரகமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய அங்கீகாரம் பரலோகத்திலிருந்து வருகிறது. பரலோகம் நம்மளை அங்கீகாரம் பண்ணால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. யாருடைய அங்கீகாரத்துக்காக நாம் ஏங்கி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. மூணாவது பார்த்தோம், சொகுசு என்னும் விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் நம்மளை ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போவார்.
ஆனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரம் பாருங்கள், ஒரு லெவலுக்கு வந்துட்டோன்னா ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் சும்மா அப்படி கொஞ்சம் நம்மளை அப்படி கொஞ்சம் பின்னுக்கு கொண்டு போகிறான்னு வச்சிங்களேன், நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஐயோ என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. சிலர்லாம் வேடிக்கையாக சொல்லுவேன், அந்த சகோதரியா நல்லா மற்ற வாரம்லாம் ஆராதனை நல்லா ஓஹோன்னு வர்ஷிப் பண்ணுவாங்க. அந்த வாரம் பார்த்தா என்ன இருப்பாங்கன்னா பார்த்தா மகமெல்லாம் வாடி போயிருக்கும், வர்ஷிப் பண்ண மாட்டாங்க, அப்படியே சோர்ந்து அப்படியே உட்காந்துருப்பாங்க. என்னடா நல்லா தானே வர்ஷிப் பண்ணிருந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இந்த கழுத்தில் இருக்கிற அந்த வாரம் போட்டு வந்த எல்லா செயினும் என்ன இருக்கும், அடகு கடைக்கு போயிருக்கும். திட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அந்த மனுஷனை. இந்த மனுஷன் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சு விட்டுருச்சே, இன்னைக்கு சர்ச்சுக்கு நான் இப்படி வந்திருக்கிறேனே. அப்போ ஆராதனையும் போயிடும். அது இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த நிலைமைக்கு கொண்டு போனாலும், கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் எடுத்தாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்துருக்காக நல்லது, ஸ்தோத்திரம். பட் ஆனால் ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணுவார். அதனால தான் பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, நாங்கள் வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டோம், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டோம். அதனால் சொகுசு அது ஆண்டவர் கொடுத்துருக்கிற வசதிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் சில நேரம் ஆண்டவர் நம்மளை அந்த சொகுசுலேருந்து வித்ட்ரா பண்ணுறாருனா, ஆமேன், அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, முறுமுறுப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்கிறீங்களா? நம்ம அப்படியே பழகிட்டோம்ல, கரண்ட்டு போயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் வரலன்னா யாரை திட்டுவோம்? சும்மா சொல்லுங்களேன், யாரை திட்டுவோம்? ஈபிக்கார், அவனுக்கு கேட்கவும் கேட்காது. நம்ம வீட்டில் யாராவது இபி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணால் திட்டுவோமா? திட்டவாட்டம். அடுத்து அதையும் தாண்டி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கரண்ட் இன்னும் கொஞ்சம் வரல அப்படின்னா யாரை திட்ட ஆரம்பிச்சிடும்? கவர்மெண்ட்டை திட்ட ஆரம்பிச்சிடும். இந்த சிஎம் என்னத்தான் பண்ணுறார், இந்த மின்வாரத்துறை என்னத்தான் பண்ணுறார். இதெல்லாம் நமக்குள்ளே ஐ திங்க் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களே கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிடணும், இந்த முறுமுறுப்பை, இந்த எரிச்சலெல்லாம் குறைச்சிட்டு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருப்பது. ஆமென் சொல்கிறீங்களா? கர்த்தரை துதித்து கொண்டிருப்பது அப்படியே வாழ்க்கையில் அவசியம். 4வது கண்ட்ரோல் ஐடலேட்ரி, தேர்ச்சி பெறுதல். எல்லாத்துலேயும் நான் எக்ஸலண்ட்டாக இருக்கணும், எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட் இருக்கணும், நான் பெஸ்ட்டாக இருக்கணும் நினைக்கிறது நல்லது, முயற்சி செய்கிறது நல்லது. ஒரு வேளை அது நடக்கலைன்னா பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் அதுக்காகவே பாடுபட்டு என்னத்தை இழந்துருவாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு கொடுக்குற நேரத்தை விட்டுருவாங்க, ஆண்டவருக்கு வசனத்துக்கு கொடுக்குற நேரத்துக்கு விட்டுருவாங்க. சபைக்கு கூட சில நேரத்துக்கு ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது. சில பிள்ளைகள் பார்த்தா எக்ஸாமுக்கு முந்தின நாள் எங்கே வர மாட்டாங்க, சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. கேட்டால் பாஸ்டர், முக்கியமான எக்ஸாம் பாஸ்டர், பப்ளிக் எக்ஸாம் பாஸ்டர். ஹலோ, பிரைஸ் காட். நீ எக்ஸாமுக்கு போய் சர்ச்சுக்கு போகாமல் நீ எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி 100 மார்க் வாங்குறத விட நீ சர்ச்சுக்கு 90 மார்க் வாங்கினா அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. ஆமான்னு சொல்ல மாட்டேறீங்களே? ஆமாம். ஏன்னோ இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடக்கூடாது. தேவனை எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுதோ, ஆண்டவரை எதெல்லாம் நம்ம தள்ளி வைக்கிறதுக்கு நடத்துதோ, அதெல்லாம் என்னது அப்படின்னா விக்கிரகம். அதெல்லாம் விக்கிரகம். நிறைய நேரம் ஆண்டவர் என்கிட்ட பேசினது, ஆண்டவர் நீ சில நேரம் ஊழியத்தவே என்னவா ஆக்கிடுற அப்படின்னா விக்கிரகம் ஆக்கிடுற. எதை? ஊழியன்னு ஓடினா, ஆண்டவர் கொடுக்குற நேரத்தையும் ஜெப நேரத்தையும் வசனத்தையும் விட்டுட்டு ஊழியம்னு ஓடினா ஊழியமே என்ன ஆயிரும்? இட் பிகம்ஸ் யுவர் ஐடல், இட் பிகம்ஸ் யுவர் ஐடலேட்ரி. தட் நீட்ஸ் டு பி டெல்ட் வித். அதனால் வேலை தேவை, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் தான் வேலையை கொடுத்தாரு. ஆனால் வேலைன்ட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்குற நேரம் மட்டும் இல்லை, ஓய்வு ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? சத்தமாக சொல்லுங்கள், என்ன முக்கியம்? ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் 7ஆம் நாள் என்ன செய்திருந்தார்? ஓய்ந்திருந்தார். நிறைய பேர் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகிருச்சு. ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு ஸ்விக்கி, சொமேட்டோ, இல்லை இந்த ஆன்லைன் டெலிவரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரேப்பிடோ டிரைவர்ஸ், இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா
8 மணி நேரம் அதை இந்த வேலையை பார்த்துட்டு இன்னொரு 8 மணி நேரம் அதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு 4 மணி நேரம் தூங்கி எழுந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிலைமையெல்லாம் கேட்டால். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட வேலை செய்யுங்க, மீதியை ஆண்டவர் நடத்துவார். சத்தமே வரலையே, கர்த்தர் நடத்துவார். அவரை தள்ளி வச்சுட்டு உங்கள் சரீரத்துக்கு ஓய்வு கொடுக்காம எவ்வளவு ஓடினீங்கனாலும் பெருசாக ஒன்றும் சாதிச்சிட முடியாது. நான் வேலை செய்வது தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு. அதே நேரத்தில் என் வேலையை நான் என்ன ஆக்கிடக்கூடாது, விக்கிரகமாக்கிடக்கூடாது. ஸோ அதில் முக்கியமாக கவனமாக இருக்கணும். 5வது காரியம், ஹெல்பிங் ஐடலேட்ரி. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது நல்ல பண்பு. ஆனால் உதவி செய்யும்போது சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். உதவி செய்கிறவர்கள், உதவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவங்க நம்மளை சார்ந்திருக்கணும், நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அவங்க என்னை தான் சார்ந்திருக்கிறாங்க, நான் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய இடத்த நீங்கள் எடுத்துடக்கூடாது. இல்லையா சொல்லுங்களேன். டோன்ட் டேக் காட்ஸ் பிளேஸ். நீங்கள் உதவி செய்யணும் அவசியம்தான். சில நேரம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்களில் ஒன்று, நீ அவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவங்க என்ன விசுவாசிக்காதபடி, என் பக்கம் திரும்பாதபடி, நீ விசுவாசத்தில் அவங்க செயல்படாதபடி நீயே அவங்களுக்கு யாராக மாறிடுற, விக்கிரகமாக மாறிடுற. அதனால் உதவி செய்கிறவர்கள் நல்லது, உதவி செய்கிறது நல்ல பண்பு. ஆனால் கவனமாக இருக்கணும். அவங்கள உங்கள் பக்கம் திருப்பிடாதீங்க, கர்த்தர் பக்கம் திருப்புங்க. உதவி செய்யும்போது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், உதவி செய்யும்போது ஆண்டவர் உங்களை லீட் பண்ணுறாரா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த நபருக்கு நான் உதவி செய்வது உங்களுடைய சித்தமா. நீங்கள் நான் சில நேரம் என்ன சொல்கிறது, தானாக வழியே போய் நிறைய உதவிகளை ஆண்டவரை கன்சல்ட் பண்ணாமல் செஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வேலை செய்யாமல் இருந்திருந்தேன்னா அது ஒரு 10 நிமிஷம் கழித்து வேறு இடத்துலேருந்து அவங்களுக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா உதவி வந்திருக்கணும். நான் செஞ்சதுனால இன்னொரு உதவி செய்ய போகிற ஆள் சரி உங்களுக்கு கிடச்சிருச்சுல்ல, தேங்க் காட் அப்படின்னு அவன் என்ன பண்ணிடுறான், சந்தோஷப்படுறான். அதனால் சில நேரம் கவனமாக இருக்கணும். உதவி வாழ்க்கையில் என்னவாயிடக்கூடாது, விக்ரமாயிடக்கூடாது. ஸோ விரிவாக கவனிக்கணும்னா கடந்த வாரம் செய்திகளை கவனிச்சிங்க, இருந்தாலும் நான் ரீகேப் பண்ணுறேன். 6வது, டிபெண்டன்ஸ் ஐடலேட்ரி, சார்ந்திருத்தல் என்னும் விக்கிரக ஆராதனை. இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு நல்ல உறவுகளை கொடுத்துருக்கிறார், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள். ஆனால் யாரையும் சார்ந்திருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நாம் எதற்காகவும் தேவனை மட்டுமே சார்ந்திருக்கிற அழைக்கப்பட்டவர்கள். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, எந்த உதவிக்காகவும் நீ முதல்ல எங்கிட்ட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஏன்னோ பிள்ளைகளுக்கு இப்படியும் சொல்லிக் கொடுங்க, நீ என்ன முன் வச்சு நீ ஏன்ட்டியே உதவி வாங்கி நான் தான் செய்யணும், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் தான் உனக்கு ஃபீஸ் கட்டணும், நான் தான் உன் தேவையை சேர்ந்துக்கணும். ஆனால் நீ என்ன மைண்டில் வச்சுக்கிட்டு நீ அப்பா கட்டிடுவார், அம்மா கட்டிடுவாங்க, அப்பா பார்த்துக்குவார், அம்மா பார்த்துருவாங்க இருந்தேன்னா நீ என்னையே என்னவாக்குற, சுத்தமாக சொல்லுங்கள், என்னவாக்குற, விக்கிரகமாக்குற. நீ தேவைக்காக கர்த்தரை சார்ந்துரு, கர்த்தர் என் தேவையை சந்திக்கட்டும், நான் உனக்கு என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். ராமேன்னு சொல்லுங்களேன். பிள்ளைகளை போய் ஜெபம் பண்ண சொல்லுங்க. பிள்ளைகளை போய் ஆண்டவர் சமூகத்தில் கேள்றா, போய் ஜெபம் பண்ணுறா, ஆண்டவரை போய் கேள்றா, ஆண்டவர்கிட்ட போய் கேளுமான்னு சொல்லி turn your children to God, not to your side. Make sure you are not becoming an idol into your children's life. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீங்களே விக்கிரகமாகி போகாதபடிக்கு என்னவா இருங்க, கவனம் உள்ளவர்களா இருங்க. ராமேன் சொல்றீங்களா? என்ன பாஸ்டர் கஷ்டமா இருக்கு நீங்க பேசுறதெல்லாம், பரவாயில்ல, கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை. இட் இஸ் ட்ரூ. நமக்கு இருக்கிற ஒரு எண்ணம் இல்லை, நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், இதெல்லாம் என் வயசில் கிடைக்கல, அதனால் என் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும். நல்லது தான், சந்தோஷம், உங்கள் எண்ணங்கள் நல்லது. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பக்கம் திருப்பாமல்
உங்கள் பக்கம் திருப்பினீங்கன்னா அந்த பிள்ளைகள் விசுவாசத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? வளர மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் தேவன் பக்கம் திரும்ப மாட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் இல்லாத போது அவர்கள் வாழ்க்கையை சந்திப்பது அவர்களுக்கு என்ன ஆயிரும்? கடினமாயிரும். அதனால் யூ நீட் டு bring or turn your children towards God, not towards you. ஓகே, சார்ந்திருத்தல். அதில் இன்னொரு காரியத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். பெற்றோர்கள் உன் பிள்ளைகளை வளர்க்கும் போது, என் பிள்ளைய நான் வளர்த்துட்டேன், என் பிள்ளைய நல்ல படிப்பு கொடுத்துட்டேன், நல்ல வேலை வாங்கி வச்சுட்டேன், அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டேன், கடைசி வரைக்கும் என்னை கஞ்சி ஊற்றுவான், கடைசி வரை என்னை காப்பாற்றுவான்னு நம்பாதீங்க. கர்த்தர் தான் உங்கள் எதிர்காலம். It is not your children either, your idol. பிள்ளைகளை விக்கிரகமாக்கிறாதீங்க. எப்போவுமே பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், உன்னை நம்பி இல்லைடா, என் கர்த்தரை நம்பி என் எதிர்காலம். பிள்ளைகள் நம்மளுக்கு செஞ்சாங்கன்னா சந்தோஷம், செய்யணும், செஞ்சால் ரொம்ப சந்தோஷம். ப்ரைஸ் காட். அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவர் தருவார். பட் தர்றவங்களா இருந்தால் கூட அடுத்த மாதத்துக்காக பிள்ளைய நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி. ஏன்னா எப்படி ஆண்டவர் நடத்துவார்னு நடத்துகிற தேவன். அதனால் யாரையும் சார்ந்திருப்பது கவனத்துக்குரியது, கவனிக்க வேண்டியது. அடுத்தாப்புல இண்டிபெண்டன்ஸ் ஐடலேட்ரி. சிலர் இப்படி ஆயிடுவாங்க, எவனும் தேவையில்லை எனக்கு வாழ்க்கையில், யாரும் தேவையில்லை, நான் தனியாக நான் தனியாக இருப்பேன். கவனிக்கணும், ஆண்டவர் சில நேரம் நம்மளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த உறவுகளுடைய வேல்யூ தெரியறதுக்காக அவரே நம்மளை என்ன பண்ணுறாரு, சிலர்கிட்ட உதவிக்காக நிற்க வைக்கிறாரு. இட்ஸ் ஓகே, சொந்த பந்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதனால் எப்போவுமே அவங்களே சார்ந்திருக்காம சில உதவிகளுக்காக சிலர் ஆண்டவர், அதாவது வி ஆர் கால் சோஷியல் அனிமல், நம்ம ஒரு சமூக விலங்கு, நம்ம சும்மா அப்படி இருக்க முடியாது. ஸோ சிலர் யாரையும் மதிக்க மாட்டாங்க, யாரையும் கண்டுக்க மாட்டாங்க, யாரையும் மூஞ்சை கொடுத்து கூட பேச மாட்டாங்க. நோ, தட்ஸ் நாட் ரைட். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆண்டவர் நம்மளை நம்பி சிலரை கவனித்து கொள்கிற, சிலரை பாதுகாக்கிற பொறுப்பை கொடுத்துருப்பார். வயசான காலத்தில் மாமனார் மாமியாரை, தகப்பன் தாயாரை கவனிக்கிற பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதை பாரமாக நினச்சி, ஐயோ இவங்க எப்போ தொலைவாங்க, எப்போ இவங்க நம்மளை விட்டு போவாங்க, எப்போ இவங்க சாவாங்க அப்படின்னு அவங்கள ஒரு பாரமாக நினைக்கிற எண்ணங்கள் நமக்கு இருந்துச்சுன்னா, அந்த எண்ணமே நமக்கு விக்கிரகமாக என்ன செய்கிறோம், மாறிடும். அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு உங்களால் முடியும்னு நம்பி ஆண்டவர் உங்களுக்கு கையில் அவங்கள கொடுத்துருக்கிறாரு. அந்த நேரத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நாளைக்கு உங்கள் நிலைமை என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியாது. நீர் பாய்ச்சுகிறவனுக்கு நீர் பாய்ச்சப்படும், இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே என்ன செய்வான். God knew your future, and in the end you may need somebody to assist you, to help you, and God gives that opportunity to you now so that you will be eligible to receive that help from someone else. எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை தேவன் அறிந்தவராக இன்னைக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்களானால் அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென் சொல்லிடுங்க. So don't take somebody to be your burden, especially when it comes in your in-laws. உங்கள் தகப்பன் தாய்மாருக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் மாமனார் மாமியார் வந்துருச்சுன்னா என்ன இருக்கும்? சில நேரம் கணவன் செய்கிறாரா, சந்தோஷப்படுங்க. என் கணவனுக்கு அப்பா அம்மாவை குறித்து இருக்கிற இந்த எண்ணத்துக்காக, கரிசனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய மனைவி செய்கிறாங்களா, அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஐ அப்ரிஷியேட் தட் யூ ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் மதர் அண்ட் ஃபாதர். ஸோ இதெல்லாம் நல்ல பண்புகள். கைவேற்று இல்லையா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட நல்ல மருமக்கள் சபைகளில் எழுமணும். அப்படிப்பட்ட நல்ல மருமகன்கள் சபையில் என்ன செய்யணும், எழுமணும். Bless them, be a blessing to them. யாரும் எனக்கு பேர்டனாக போயிடக்கூடாது. யாருக்கும் நான் என்ன சொல்கிறது, சில நேரம் எல்லாத்துலேருந்து விடுபட்டுட்டேன்னா
நம்ம பாட்டு அப்படியே ஃப்ரீயாக இருந்தோன்னா என் லைஃபுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, மதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறது ஒரு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு அழகல்ல. சில பாரங்கள் ஆண்டவர் தோளில் வைக்கிறாரு, அந்த பாரங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், மறந்துடக்கூடாது. அண்ட் 8th one, வேலை என்னும் விக்கிரக ஆராதனை. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், ரொம்ப உற்பத்தி திறன் உடையவர்களாக இருக்கணும், ரொம்ப நல்லா. அதனால் வேலை 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 வேலையை என்ன செய்திடாதீங்க, விக்கிரகமா மாற்றிடாதீங்க. வேலை நமக்கு தேவன் கொடுத்தது. அந்த வேலையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்படுங்க. மிஞ்சினது கர்த்தரால் உண்டாயிருக்கும், கர்த்தர் நடத்துவார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு இன்கம் மீன்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங். நமக்கு வர வருமானம் இருக்குல்ல, அது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற வழி. ஸோ மீன்ஸ் மே சேஞ்ச். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற வழிகள் என்ன செய்யும், மாறலாம். இன்னைக்கு இன்கம் வருது, ஒரு கம்பெனிலேருந்து வரலாம், நாளைக்கு வேற கம்பெனிலேருந்து என்ன செய்யலாம், வரலாம். எப்படியோ கர்த்தர் நம்மளை நடத்துவார். ஆனால் நம்முடைய சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் இருக்குல்ல, சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, வழிகள் இல்லை, அதுதான் ஊற்று. நமக்கு சோர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் கர்த்தர் தான், அவர் மாறாதவர். அல்லேலூயா. 2020, 2021 வாழ்க்கையை கடந்து வர எத்தனை பேருக்கு ஆண்டவர் உதவி செய்தார்? வேலை இல்லை, வீட்டை விட்டு வெளியே வர முடியல இல்லை, we have crossed over. அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். வேலை நம்மளை நடத்தலை, வருமானம் நம்மளை நடத்தலை, நம்ம சரீரத்தின் ஆரோக்கியம் நம்மளை நடத்தலை, ஈவன் டாக்டர்ஸ் ஏன்னா எல்லாமே மெஸ்டப்பாக இருந்தபோது கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தினார். ஸோ அதை பார்த்து நமக்கு ஒன்று புரிந்து கொள்வோம், இந்த வேலை கர்த்தரின் ஆசீர்வதிக்கிற ஒரு விதம் தானே தவிர, ஒரு வழி தானே தவிர, இந்த வேலை என்னுடைய கடவுள் அல்ல, இந்த வேலையை கொடுக்கிறவர் என்னுடைய தேவனாக இருக்கிறார். அதுதான், அவர் தான் ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றுக்கண். அதனால் வழிகள் மாறலாம், அந்த சோர்ஸ் ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. அதனால் கீப் ஃபோக்கஸிங் ஆன் காட். வேலையை பெருசுப்படுத்தி ஆண்டவருக்கான நேரத்தை, ஜப நேரத்தை, வசனத்துக்கான நேரத்தை, தயவு செய்து ஆராதனைக்கான நேரத்தை என்ன செய்யாதீங்க, புறக்கணிச்சிடாதீங்க. சிலருடைய சூழ்நிலைகளை நம்ம கருதி காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வச்சுருக்குறோம், கொஞ்சம் பேர் தான் வராங்க, ஈவினிங் சர்வீஸ் கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும் என்ன, காலையில் அவங்க வேலைக்கு போக வேண்டிய ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு சாமானியமான வேலைகளில் செய்கிறவங்க என்ன செய்யக்கூடாது, அவங்களால ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். அந்த ஒரு நேரம் ஒன்று காலையில் சீக்கிரம் ஆராதனைக்கு வந்துட்டு வேலைக்கு போகலாம், இல்லைன்னா மாலையில் சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா ஆராதனை முடிச்சுட்டு வேலைக்கு சபைக்கு வரலாம். எதுக்குமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வேலை உங்கள் விக்கிரகமாக என்ன செய்ய வேண்டாம், மாறிவிட வேண்டாம். கைவர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்களா? 9வது, சாதித்தல் என்னும் விக்கிரக ஆராதனை. என்ன 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 விக்கிரக ஆராதனை? சாதித்தல். லைஃப்பில் எதையாவது அச்சீவ் பண்ணிட்டேன்னா ஒரு பெரிய பெருமூச்சு. சிலருக்கு பாருங்கள், வாழ்க்கையில் ஒரே ஒரு சாதனை செஞ்சிடணும். என்னது? எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும். சிலருக்கு எப்படியாவது ஒரு சொந்தமாக என்ன வாங்கிடணும், ஒரு காரு வாங்கிடணும். சப்போஸ் அது நடக்கலைன்னா கணவன்மார இந்த மனைவிமார்கள் சாடுறது பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு வீடை கூட உன்னால் என்ன செய்ய முடியல, வாங்க முடியல, நீலாம் என்னத்தை தான் சாதிச்ச. நல்லா கவனிச்சிங்க, இந்த வாழ்க்கை சாதிக்கிறதுக்காக தேவன் கொடுக்கவில்லை, இந்த வாழ்க்கை தேவனோடு கூட வாழ்ந்து அவர் சித்தத்தை செய்து முடிக்கிறதற்காக கொடுக்கப்பட்டது. If God gives you successes, if God gives you achievements, praise God. அதெல்லாம் ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா, உங்களுக்கு ஒரு சாதனையை கொடுக்குறாரா, ஒரு வீடு கட்டிட்டீங்களா சாதனையா, ஒரு 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 வாகனம் வாங்கிட்டீங்களா சாதனையா, பிரைஸ் கார்டு, அதெல்லாம் வச்சு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்னை வாழ வைத்த தேவன் அவருக்கு மகிமையை கொடுத்துட்டு நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறது தானே தவிர அதில் ஒன்றும் பெரிய மெயின் கிடையாது. கையில் வைத்து ஆமைன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரோடு இந்த வாழ்க்கை நடந்து அவர் சித்தத்தை செய்து அவரோடு கூட நித்தியமாக வாழுகிறதற்கான ஒரு வாழ்க்கைக்கான ட்ரையல் ரைடாக இது இருக்குது. இதை நல்ல ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துட்டு போகிறது தான் பெரிய சாதனை. அல்லேலூயா சொல்கிறீங்களா? அப்படி பார்த்தா உலகத்தை பொறுத்த வரைக்கும் லாசரு தோற்று போனவன், உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யவான் சாதித்தவன். ஆனால் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆபிரகாமுடைய மடியில் லாசரு உட்கார்ந்திருந்தான். பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் லாசரு தான் சாதித்தவன், ஐஸ்வர்யவான் அங்கே பாதாளத்திலே அழுது புரண்டு கொண்டிருக்கிறான். ஸோ சக்ஸஸ்ஸு, அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் உலகம் பார்க்குற மாதிரியே பார்க்கக்கூடாது. நம்முடைய சக்ஸஸ், நம்முடைய அச்சீவ்மெண்ட்லாம் தேவன் நம்மோடு கூட இருப்பது.
அந்த நம்மோடு கூட இருக்கிற தேவனை நாம் சந்தோஷப்படுத்துகிற ஒரு நல்ல வாழ்க்கை, அதுதான் அச்சீவ்மெண்ட்டு. 10வது பொருளாதார ஆசீர்வாதம். எல்லாம் வாசிங்களேன், ரொம்ப முக்கியமானது. என்னிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வம், நிதி, சுதந்திரம், சுதந்திரம் இல்லை சுதந்திரம் மற்றும் நல்ல உடைமைகள் இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு என்ன உண்டு, ஒரு அர்த்தம் உள்ளது அல்லது எனக்கு மதிப்பு இருக்கிறது என்கிற நினைவு. பாருங்க, சில பேர் இந்த பேங்க் பேலன்ஸ் 0 ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், பைத்தியம் பிடிச்சிடும். அவங்கள ஒரு மாதிரி இருப்பாங்க. கையில் காசு இல்லைன்னா ஐயோ வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம். எனக்கும் அப்படி இருந்திருக்குதுங்க. அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆயிடுவேன், டென்ஷன் ஆயிடுவேன். 0 பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறது? போன சனிக்கிழமை கம்ப்ளீட்டாக என்னுடைய எல்லா அக்கௌண்ட்டும் 0 ஆயிடுச்சு. ஒரு 454 ரூபா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எஸ்எம்எஸ் வருது, டெபிட் கார்டு சார்ஜஸ் பிடிச்சிட்டான். இருக்கிற அன்னைக்கெல்லாம் பிடிக்காம 0.00 தோத்துறேன். கொஞ்சம் அப்படி ஐயோ, யூ ஒன்ட் பிலீவ். எனக்கு வந்து லாஸ்ட் வீக் எல்லாம் அது இதை சேர்த்து இபி ரெண்ட்டு அது இதுன்னு எல்லாம் சேர்த்து 95,000க்கு எனக்கு நீட் இருந்துச்சு. ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் டு மீட் திஸ் வீக். எனக்கு இந்த வாரத்தை எப்படி சந்திக்க போகிறோன்ற ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. சோதரன் ஆண்டவர் எங்கேருந்து வந்தானே தெரியாது. வந்தான், சர்வீஸ் அட்டன் பண்ணான், மனுஷன் பார்த்துட்டு கையில் ஒரு காணிக்கையை கொடுத்தான். 55,000 ரூபா அதில் இருந்துச்சு. மீதி ஆண்டவர் இன்னும் அற்புதமாக சந்தித்தார். ஸோ தட்ஸ் ஹவ் காட் டேக்ஸ் அஸ். ஆண்டவரை மாத்திரம் நம்முடைய நம்பிக்கையாய் வைத்திருப்போமானால் பொருளாதாரம் நம்மளை தேடி வரும், நாம் அதை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் இன் திஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை பொருளாதார விதத்தில் கட்டாயம் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சரி, ஆனால் ஆசீர்வாதம்ன்ற டெஃபினிஷனுக்கு ஆண்டவர் 100 பாயிண்ட் வச்சுருப்பார்னு வச்சிங்களேன். அதில் 100வது பாயிண்ட் தான் என்னது, பொருளாதாரம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய பெரிய மில்லினியர்ஸ், பில்லினியர்ஸ், கோடீஸ்வரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் இல்லாத சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆமாம், சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க வாழ்க்கையில் இல்லாத சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது. அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் பாருங்கள், அவங்களாம் ஏங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தினமும் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்காக டாக்டர்கிட்ட சைக்கியாட்ரிஸ்ட்லாம் உட்காந்துருக்கான். என்ன தெரியுமா, போய் படுத்த உடனே கொரட்டை விட்டு தூங்குறோம் பாரு. தே டோன்ட் கெட் இட். அவனுக்கு இருக்கிற பணத்தை எப்படி காப்பாற்றுறதும் தூக்கம் வரல, எப்படி ஈடியை சந்திக்கிறது தூக்கம் வரல, இது என்னைக்கு போயிடும், ஷேரில் என்னைக்கு டவுன் ஆகும் தூக்கம் வரல. ஹீ இஸ் ஜஸ்ட் அவங்களுக்கு நல்ல மெத்த இருக்குது, தூக்கம் இல்லை. ஆனால் நமக்கு ஒன்றும் இல்லைனாலும் படுத்தா தூக்கம் வருது பாருங்க. இது பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? Praise God for such all these glorious blessings and move on. அந்த கடைசி ஒன்று தான் பொருளாதாரம்ங்க ஆசீர்வாதம். அதனால் பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்தி, என்கிட்ட காசு இல்லைன்னா, என்கிட்ட இவ்வளோ கொஞ்சம் பணம் இருந்தால் தான், இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருந்தால் தான், என்கிட்ட வந்து இவ்வளோ சொத்து இருந்தால் தான், என்கிட்ட இந்த சுதந்திரம் இருந்தால் தான் என் வாழ்க்கைக்கு மதிப்பு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கைக்கு தேவை நிச்சயம் இருக்குது. அவர் நாமம் யெகோவாயீரே. வாழ்க்கையில் விருப்பப்படுறதெல்லாம் தேவன் தராமல் இருந்திருக்கலாம், ஆனால் தேவையானதெல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God must have not provided whatever you wanted, but God should have provided whatever you needed. So praise God and keep going. Don't make your money to be your idol. 11வது மதம் என்னும் விக்கிரக ஆராதனை. நம்ம கிறிஸ்தவ மதம்னு உலகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றுகிறவர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்க? கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தை பின்பற்று. Christianity is not a religion, it's a relationship with God. இது ஒரு மதம் அல்ல, தேவனோடு கூட இருக்கிற உறவு. அந்த உறவு இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளவு பெரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நாங்கள்லாம் பரம்பரை கிறிஸ்தவங்க, 4 தலைமுறை கிறிஸ்தவங்க என்ன சொன்னாலும் அது பிரயோஜனமே இல்லை. இந்த உறவை கீப் அப் பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் நிறைய ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறார். இந்த சரீரத்தை நம்ம கீப் அப் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் வச்சுருக்கிறோம். காலை கடன்களை முடிக்கிறது, அப்புறம் குளிக்கிறது, அப்புறம் நிறைய விஷயங்கள் டிசிப்ளின்.
இந்த ஆவியை வந்து சரியா டிசிப்ளினா வச்சிருந்தா தான் தேவனோடு கூட இருக்கிற உறவு என்னவா இருக்கும்? சரியா இருக்கும். இந்த உறவை சரியா வச்சுக்கிறதுக்கு தான் ஜெப நேரம், வேத வசனத்தோடு கூட உட்கார்ந்து தேவன் பேசுகிறத கேட்குற நேரம். நம்ம ஆவி எப்போவுமே என்ன சொல்கிறது, சாப்பிட்டுக்கிட்டே இருந்து அப்படியே மந்தமாக போயிடக்கூடாது. ஒரு நேரம் 2 நேரம் உபவாசம் பண்ணி தேவனோடு கூட இருக்கிற நேரம். ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூடி வந்து பரிசுத்தவான்களோட ஐக்கியமாக இருந்து கர்த்தரை உயர்த்தி ஆண்டவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்கிற நேரம். இதெல்லாம் வந்து ஆவிக்குரிய ஒழுங்கு, நல்லது, நல்லா கவனிங்க. ஆனால் என்னைக்கு அது விக்கிரகமாக மாறும்னா, நான் வந்து டெய்லி 3 மணிக்கெலாம் எழுந்து ஜாம் பண்ணுவேன், நான்லாம் வந்து முழங்காலே நின்று தான் ஜாம் பண்ணுவேன், நான் உபவாசம் போட்டா அப்படியே எல்லாமே மாறிடும். இப்படி எப்போ இந்த அனுபவங்களெல்லாம் நம்ம உயர்த்துறோமோ அப்போ அது நமக்கு என்னவாயிரும்? இதெல்லாம் இருக்கணும். ஐ பிலீவ் இன் ஆல் தீஸ் திங்ஸ். ஆனால் நல்லா கவனிச்சிங்க, நிறைய பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நான் வந்து அப்படியே முழங்காலே நிற்பேன், நான் வந்து 3 மணிக்கெலாம் எழுந்து ஜெபம் பண்ணுவேன், நான் வந்து உபவாசம் போட்டால் 21 நாள் கண்டினியூஸாக போடுவேன், 40 நாள் கண்டினியூஸாக போடுவேன். தட்ஸ் ஓகே. எப்போ அது உங்கள் பெருமையாக மாறுதோ, எப்போ அது உங்கள் அடையாளமாக மாறுதோ, எப்போ வந்து அது உங்களுக்கு வந்து இதனால தான் எனக்கு வந்து நிறைய விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு தேவனுக்கு கொடுக்குற மகிமை அதுக்கு கொடுக்குறீங்களோ, அது என்னவாயிரும்? இட் பிகம்ஸ் யுவர் ஐடல். ஒரு பெரிய பிரச்சனை பாஸ்டர், ஒரு பிரச்சனை அப்படியே நான் 40 நாள் உபவாசம் போட்டேன் பாருங்க, அது அப்படியே மாறிடுச்சு. இன்னும் அந்த 40 நாள் உபவாசம் போடுறது நல்லது, அது பிரச்சனைக்காக போடக்கூடாது. நான் பல நேரம் பிரச்சனைக்காக சபையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உபவாசம் போட போகும்போது முதல் நாள் அதுக்காகவே ஜெபம் பண்ணுறப்ப ஆண்டவர் சொல்லுவார், இதோட இதை நிறுத்து, இதுக்காக ஜெபம் பண்ணுறதை என்ன பண்ணு, நிறுத்து. நீ வந்து அடுத்து 6 நாள் நல்ல என்ன வர்ஷிப் பண்ணு, உன் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு, ப்ளஸ் பண்ணி அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுன்னு. அதனால் பிரச்சனை வந்துச்சு, ஒரு தேவை வந்துச்சு, நான் உபவாசம் போட்டேன், கர்த்தர் சந்திச்சிட்டாரு என் உபவாசம். நோ, இட்ஸ் நாட் யுவர் ஃபாஸ்டிங். உங்களை ஆண்டவர் உபவாசம் போடுறதுக்கு பலன் கொடுக்குறாரா? அது தேவனால வந்த கிருபை. நீங்கள் நல்ல காலையில் எழுந்து தூக்கத்தெல்லாம் உழைச்சிட்டு காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்து முழங்கால நிற்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை. எதையும் மிகைப்படுத்த வேணாம், ஒரே வார்த்தையில் முடிச்சிருங்க, அது கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபை. ஸோ டோன்ட் மேக் யுவர் ரிலீஜியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் டு பி யுவர் ஐடல். அடுத்தது நெக்ஸ்ட், இண்டிவிஜுவல் ஐடலிட்ரி. இன்றைக்கி தான் நம்ம மெசேஜுக்கு இப்போ தான் போகிறோம், இன்னும் 17 நிமிஷம் தான் இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி, வாசிக்கலாமா? இந்த ஒரு நபர் என் வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே, அல்லது அவர் என்னுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லது எனக்கு மதிப்பு உள்ளது என்கிற எண்ணம் என்னவா மாறிடும்? விக்கிரக ஆராதனையாக மாறிடும். சரி, நல்லா கவனிச்சிங்க. இவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, இவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு ஒரு நபரை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. யார் இல்லைனாலும் கர்த்தர் என்ன நடத்துவார். கணவன் மேலே பாசம் இருக்கிறது நல்லது, ஆனால் அவர் இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சிடாதீங்க, அவர் இல்லைனாலும் கர்த்தர் நடத்துவார். மனைவி அவங்க மேலே அன்பாக இருக்கிறது நல்லது, மனைவி இல்லைனா ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க, அவங்க இல்லைனாலும் கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த வாலிப பிள்ளைகள், வாலிப நாட்களில் நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், இந்த 13 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டிங் டைம். ஆண்டவர் இந்த 13 வயசு வந்த உடனே, இந்த டீனேஜ் வந்த உடனே கொஞ்சம் ஹார்மோன்ஸ்லாம் என்ன ஆரம்பிச்சிடும், சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மனசு கொஞ்சம் என்ன செய்யும், அலைப்பாய ஆரம்பிக்கும். அலைப்பாயும் வலைப்பாயும் எல்லாம் பாயும். பட் ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த 13 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் ஆண்டவர் ஒரு டெஸ்டிங் பீரியடாக வைக்கிறார். இந்த டெஸ்டிங் பீரியடை சரியாக பாஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயம் ப்ரொமோஷனை கர்த்தர் தராரு. அது நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் அவங்களுக்கு அமைச்சு தருவார். நீ என்னை நம்பி எனக்காக காத்திருந்ததுனால உனக்கு நல்ல கணவனை நல்ல மனைவி என்ன செய்வேன், நான் தருவேன்னு தருவார். யோசேப்பு பாருங்கள், வாலிப நாட்களில் தனக்கு பெரிய பாவம் செய்கிற அந்த வாய்ப்பு கிடைத்த போது கூட அவன் அதை அல்ல தட்டி விட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறான். நடந்தது என்ன பாருங்கள், அவன் அதுக்காகவே பெண் பித்தன் என்று பேர் சொல்லி அவனை வந்து பழி சொல்லி உள்ளே கொண்டு போய் தள்ளுறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா?
ஆனால் யோசேப்புக்கு ஒரு பொண்ணையும் கொடுத்து நல்ல பிள்ளைகளையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் ஆண்டவர் விட்டுறல. அதனால் வாலிப பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருப்பீர்களானால் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருவார். அதனால் தேடி ஓடாதீங்க. ஐயோ இவன் இல்லைனா எனக்கு எதிர்காலமே இல்லை, இவன் கிடைக்கலனா எனக்கு ஃப்யூச்சரே இல்லை. சில பசங்க தூக்கிட்டு ஓடுவானுங்க கையில் பாய்சன் பாட்டில் வச்சுக்கிட்டு. நீ மட்டும் என்னை ஓகே சொல்லலைன்னா நான் என்ன செய்திருவேன், இதை குடித்து செத்துருவேன். உள்ள விட்டமின் மாத்திரை தான் இருக்கும். ஏமாற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கவனமாக இருந்துங்க. அவன் காண்பிக்கிறது அன்பு இல்லை, அது ஒரு இன்ஃபேச்சுவேஷன், இல்லைன்னா ஒரு லஸ்ட்டு. அது இட்ஸ் நாட் லவ், இட்ஸ் லஸ்ட்டு. அது அன்பு இல்லை, அது இச்சை. ஏன்னா பூரண அன்பில் என்ன இல்லை, பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும், புறம்பே தள்ளும். மேனிப்புலேட் பண்ணி பயமுறுத்தி அப்படின்னு சொல்லி உங்களை அன்பின் வலையில், காதல் வலையில் சிக்க வைக்கிற எந்த பையனோ எந்த பெண்ணும் உங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கவே மாட்டாங்க. டோன்ட் ரீப்ளேஸ் காட். நான் பார்த்துருக்கிற நிறைய வாலிப பிள்ளைகள் சில நேரம் அந்த ரட்சிக்கப்படாத ஆட்களோட கூட காதல்களில் மாட்டிட்டா என்ன நடக்குது அப்படின்னா, எப்படியாவது ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேவனை பின்னுக்கு தள்ளி விடுகிறார்கள். சில வாலிப தம்பிமார்கள்லாம் அந்த பிள்ளையை பிரியப்படுத்துறதுக்காக கோயிலுக்கு போயிடுறாங்க, அந்த பையனை பிரியப்படுத்துறதுக்காக கோயிலுக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டால் வேறு எதுவுமே தெரியாது, வேறு எதுவுமே கண்ணில் நிற்காது. அதனால் அப்படி யாராவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நபரை நீங்கள் விக்கிரகமாக்கி இருந்தால் கவனமாக இருந்து நீங்கள் மனம் திரும்பிடணும். சில நேரம் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள மகிழ்ச்சியாக வைக்கிறது நம்முடைய கடமை. ஆனால் அவங்கள மகிழ்ச்சியாக வைக்கிறது மட்டுமே நம்முடைய நோக்கமாக இருந்து அதுக்காக நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை, முக்கியத்தை, முன்னுரிமையை கொடுக்கலன்னா அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் யாராக மாறிடுவாங்க, நமக்கு விக்கிரகமாக மாறிடுவாங்க. சில நேரம் இந்த பிள்ளைகள் குழந்தை பிறக்குது அப்படின்னா ஆண்டவர் குழந்தைய கொடுக்குறாரு, ஆண்டவர் தான் குழந்தைங்களை கொடுக்குறாரு. ஆனால் குழந்தைகள் வந்த பிறகு பாருங்கள், அந்த பிள்ளைகளுக்கு எதனா ஒன்றுனா அப்படியே கொஞ்சம் அப்படி ஃபீவர் அடித்தா கூட ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சர்வீஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க. பல பேர் அது குழந்தை விட்டா அதுவே எங்கம்மா சர்ச் இருக்குதுன்னு தேடி வந்துடும் போல இருக்குது ஓடி. அது வரைக்கும் சர்ச்சுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கூட்டு வர மாட்டாங்க. அப்போ பாஸ்டர் குழந்தை பாஸ்டர் ஏதாவது 1000 பாஸ்டர், கூட்டத்தில் ஏதாவது 1000 பாஸ்டர். கூட்டு வரவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? இயேசுவை 8வது நாளில் தேவாலயத்துக்கு என்ன பண்ணாங்க, கொண்டு போனாங்க. 8வது நாளில் இந்த ஒருத்தர் கேட்டார், போன வாரம் கேட்டார், பாஸ்டர் எப்போ பாஸ்டர் எந்த டேட்டில் கூட்டு வரணும்? 45 நாள் கணக்கெலாம் ஏதோ சொல்கிறாங்க. ஒரு கணக்கும் இல்லை, ஒரு கணக்கும் நமக்கு கிடையாது. இதுக்கு இத்தனை நாள், அதுக்கு இத்தனை நாள். ஹலோ, இட் இஸ் நத்திங் டு டூ வித் த டேட். நான் சொன்னேன், சிஸ்டர் இப்போது சிசரன் ஆகிருக்கிறாங்க. அவங்க எப்போ பெலனோட எழும்பி மேலே 2 மாடி ஏறி வரணும், அப்போ எப்போ அவங்களுக்கு பெலன் வருதோ அப்போ என்ன செய்வீங்க, அவங்கள கூட்டுவாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் இட். ஏதாவது பிள்ளைக்கு ஒன்றுனா ஆண்டவரை ஓரம் கட்டிடுறது, தேவனை முன்னுரிமைப்படுத்தாம விட்டுறது. திஸ் ஆர் ஆல் சம்டைம்ஸ் யுவர் சில்ட்ரன் பிகம் யுவர் ஐடல். சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்கேத்தாலும் பிள்ளைகளை காரணம் சொல்கிறது, மனைவியை காரணம் சொல்கிறது, கணவனை காரணம் சொல்கிறது. நோ, கவனமாக இருந்து தனிநபர் என்கிற விக்கிரக ஆராதனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது 13வது வாசிக்கலாமா? ஆவிக்குரிய ஒழுங்கீனம் என்னும் விக்கிரக ஆராதனை. எல்லாரும் வாசிக்கலாம். நான் ஆவிக்குரிய ஒழுங்குகளில் இருந்து முற்றிலும் சுதந்திரமாக இருப்பதாகவும் சுயநீதியின்படி வாழ்கிறேன் என்று உணர்ந்தால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லது எனக்கு மதிப்பு உள்ளது. Life only has meaning or only have worth if I feel I'm totally independent of organized religion and I'm living by my self-made morality. தமிழில் கொஞ்சம் இப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன். எனக்கு ராத்திரி உட்காந்து பண்ணதுனால பெருசாக தெரில, பட் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கவனிங்க. நான் முதல்ல சொன்னேன், ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, சபை கூடி வருதல், சபை ஜெப கூடுகைகள், இதெல்லாம்
ஆவிக்குரிய ஒழுங்கு. இதை நம்ம நல்லா செஞ்சிட்டேன் அப்படின்ற பெருமையிலையோ திருப்தியிலையோ இருந்து நம்ம விக்கிரக ஆராதனைக்குள்ளே போயிடக்கூடாது. ஆனால் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் இருக்குது. சிலருக்கு ஜெபம்னா என்னன்னே தெரியாது. பைபிள் வாசிக்கிறதுனா அதை விடு. ஆனால் ஆண்டவர் மற்ற நாள் நம்ம ஆண்டவர் கிருபை 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 என்னை எதுலேயுமே அதெல்லாம் என்னை கவுண்ட் பண்ணாதீங்க, என்னை எதுலேயுமே கணக்கில் வைக்காதீங்க. சர்ச்சுக்கு வர்றது எப்போவாவது விருப்பப்பட்டா நான் வருவேன். சர்ச்சுக்கு நான் கட்டாயம் வரணுன்ட்டு என்ன இருக்குது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய ஒழுங்குகள்ல இருந்தெல்லாம் சிலர் விடுபட்டு கிறிஸ்தவர்களா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸுக்கும் சம்பந்தமே இருக்காது. வருஷத்துல எத்தனையோ ஜெபங்கள் சபையில நடக்குது. குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 100 நாளாவது என்ன நடக்கும்? குறைஞ்சது 3 வாட்டி 21 நாள் போட்டாலே 63 நாள், 52 வாரம் இருக்குது. சரி, மாதம் 12 உபவாச ஜெபங்கள், அப்புறம் அது இதுன்ட்டு கணக்கு போட்டால் ஒரு 100 நாளாவது சபையில் ஜெபங்கள் நடக்கும். 3ல் 1 பங்காவது சபையில் ஜெபங்கள் நடக்கும். ஆனால் ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டாங்க, சர்ச் பக்கம் ப்ரேயருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. சம்டைம்ஸ் பீப்புள் who மேக் கம்யூனியன் டு பி தேர் ஐடல்ஸ் நீட் டு பி கேர்ஃபுல். கம்யூனியன் பற்றி பேசணும்ல. கம்யூனியன் இருக்குல்ல, சில விசுவாசிகள் தெரியுமா, அந்த கம்யூனியன் கொடுக்குற வாரம் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னாச்சு, பெரிய கடமை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எந்த வாரம் தான் வருவாங்க? அடுத்த கம்யூனியனுக்கு தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்யூனியன் அது ஒரு ஆசீர்வாதம். அது அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ பிளெஸிங். பட் அது மட்டுமே அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் த கம்யூனியன் டு பி யுவர் ஐடல். நிறைய விசுவாசிகள் சொல்ல, இந்த கம்யூனியன் அன்னைக்கு இந்த சர்ச் பாருங்கள், 2வது சர்வீஸில் இடமே இருக்க மாட்டேங்குது, 3வது சர்வீஸில் முக்காது, ஈவினிங் சர்வீஸில் இந்த வெள்ளச்சாறு கூட தெரியாது. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் அவங்கள பார்க்கவே முடியாது. ஐ எம் சாரி டு சே தட் டோன்ட் மேக் த கம்யூனியன் டு பி த ஐடல். கவனமாக இருக்கணும். சிலருக்கு இந்த சர்ச்சுக்கு எப்போ வேணால் போகலாம். 9 மணிக்குன்னா அவன் 9:45 தான் வருவான். அவன் கிளம்ப ஆரம்பிக்கிறதே எத்தனை மணிக்காக தான் இருக்கும்? 9 மணிக்கு. 6:30 மணிக்கு சர்வீஸ்னா போய்க்கலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதை நம்ம ஒரு பெரிய பிரமாணமாக மாற்ற முடியாது. இட்ஸ் எ டிசிப்ளின். அதனால் நீ லேட்டாக வந்தால் கர்த்தர் உன்னை அடிப்பார்னு பிரசங்கம் பண்ண முடியாது. நீ லேட்டாக வந்தால் உனக்கு ஆசீர்வாதம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நீ லேட்டாக வந்தால் கர்த்தர் ஒன்று அருவருப்பார்லாம் சொல்ல முடியாது. உண்மைதான். ஆனால் ஆண்டவருடைய ஆராதனைக்கு போனோம், நான் நேரத்தோடு போய் அங்கே கர்த்தரை ஆராதிக்கணுன்ற பேஷன் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்துக்கு போயிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யூ வில் லூஸ் யுவர் ஃபெய்த். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். தெரியாது, உங்களுக்கு தெரியாது, அது அப்படி தான் வரும். நான் அப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கிறேன். கர்த்தருக்காக வாஞ்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். Your freedom should not lead you into the idolatry. கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தை என்ன செய்திடாதீங்க, விக்கிரக ஆராதனைக்கு நேராக வழி நடத்துறாதீங்க. யூ ஆர் கிவன் ஃப்ரீடம். ஆண்டவர் நான் சொல்கிறேன்ல, இதையும் நான் சொல்லணும். ஒரு 2 நாள் உங்களால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுற ஆள் ஒரு 2 நாள் ஜெபம் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன செய்திடாதீங்க, குற்ற மனசாட்சியை சுமந்துடாதீங்க. ஐயோ இன்னைக்கு அவ்வளோதான், இன்னைக்கு ஜெபிக்கலையா, இன்னைக்கு ஒரு நாளெல்லாம் அப்படியே கருப்பாயிரும், இருட்டாயிரும், ஐயோ இன்னைக்கு பைபிள் வாசிக்கலையா, அப்படி இட்ஸ் ஓகே. நீங்கள் பைபிள் வாசித்தாலும் வாசிக்காட்டினாலும் கர்த்தர் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு மாற போகிறதில்ல. ஆமென் சொல்லுங்களேன். ஏதோ கள்ள உபதேசம் பேசுகிறனோ? தட்ஸ் ட்ரூ. ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு என்ன செய்ய போகிறல, மாற போகிறல. நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பில், தேவன் மேலே வைத்திருக்கிற உறவில் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி சேர போகிறீங்க. அது ஒரு வாய்ப்பு. சப்போஸ் உங்களுக்கு அது முடியலன்னா குற்ற மனசாட்சிக்குள்ளே என்ன செய்திடாதீங்க, போயிடாதீங்க. ஐயோ 2 நாள் மிஸ் பண்ணிட்டோம், ஆண்டவரோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, ஆண்டவரே எப்படியாவது நாளைக்கு நான் உங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணிடணும், ஆண்டவரே எப்படியாவது இன்றைக்கி உட்காந்துடணுடா,
எப்படியாவது நீங்கள் பைபிளை எடுத்துடணும்டா, எப்படியாவது ஐயோ போன சண்டே மிஸ் பண்ணிட்டோம், ஐயோ மிஸ் பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் நிற்கணும்னு வாஞ்சியோட ஓடி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸை விட்டு ரிலீவ் ஆகி போய் அதை பற்றி கவலையே இல்லாமல், அதை பற்றி ஏக்கமே இல்லாமல் இருந்தால் நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறிவிடுவீர்கள். நல்லா புரிந்துக்குங்க. ரெண்டு வர்ஷிப் தான். ஒன்று காட் வர்ஷிப் அண்ட் இன்னொன்று ஐடல் வர்ஷிப். நீங்கள் ஒன்று தேவனை ஆராதிக்கணும். தேவனை ஆராதிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன வர்ஷிப் பண்ணுறீங்க? ஐடல் வர்ஷிப். தெர் இஸ் நோ நியூட்ரல் ஸ்டேட். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், பட் இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, அது போதும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவர் என்ன நேசிக்கிறாரு, எல்லாம் கிருபையில் எனக்கு நடக்கும். ஜெபம் வேணாம், உபவாசம் வேணாம், சபை வேணாம், ஜெப கூடுங்கள் வேணாம், இதெல்லாம் அப்படின்ட்டு போனீங்கன்னா, ஐம் சாரி டு சே திஸ், யூ ஆர் ஆல்மோஸ்ட் இன் டு தி ஐடலேட்ரி. நீங்கள் கிட்டத்தட்ட விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். பி கேர்ஃபுல். irreligion, idolatry. நான் 14வது அடுத்தது கவனிங்க, வாசிக்கலாமா? ஜாதி அல்லது நிற ஏற்ற தாழ்வு என்னும் விக்கிரக ஆராதனை. வாசிக்கலாம். எனது இனமும் கலாச்சாரமும் உயர்ந்ததாக அங்கீகரிக்கப்பட்டால் மட்டுமே என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அல்லது எனக்கு மதிப்பு உள்ளது என்கிற எண்ணம். ஸோ பொதுவாக இங்கே இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது. வெளிநாடுகளில் ரேசிசம்னுவாங்க. நிறம் ஒயிட்டு பிளாக்கு. ஸோ இந்த ஒயிட்ஸ் பிளாக்கு எப்படி பார்ப்பாங்க? கீழே தான் பார்ப்பாங்க. அந்த ரேசிசம் பட்டு அதுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய பிரச்சனை நம்ம தேசத்தில் இருக்குது. அது ஜாதி பாகுபாடு. நல்ல கவனிங்க, கிறிஸ்தவனுக்கும் ஜாதி என்கிற வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமென் சொல்லிடுங்களேன். ஏன் அப்படின்னா, இந்த ஜாதின்றது எங்கேருந்து வந்துச்சு? இந்த வர்ணாசிரம கொள்கை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, வர்ணாசிரமத்தில் பிரம்மனை கூறு போட்ட போது பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள், மார்பிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள், இடுப்பிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள், காலில் இருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு இந்து மதம்தான் ஜாதியை என்ன செய்திருக்கிறது? பிரித்து வைத்திருக்கிறது. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் நாம் இதை வச்சு தான் ஆண்டவர் படைச்சார தவிர ஆண்டவருக்கு கூட ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவன் ஒரு எண்ணமே கிடையாது. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம் என்றார். தேவனை பொறுத்த வரைக்கும் யூதனம் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் ஒரே அங்கீகாரம் தான், பிள்ளைகள். உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு ஒன்றுமே தேவனுக்கு கிடையாது. நாம் இந்த பூமியில் பிறந்ததுனால ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தில் நம்ம பிறந்துட்டோம். அந்த மார்க்கம் நமக்கு கொடுத்த அந்த முத்திரை அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு மேலே தேவன் கொடுத்த பரிசுத்தாவின் முத்திரை தான் வேணும்னு வந்ததுனால தான் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்குறோம். இன்னும் அந்த முத்திரையை எழுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நாம் கிறிஸ்தவர்கள் அல்லவே. நான் இந்த ஜாதியில் பிறந்தது எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குமானால் என்னுடைய ரட்சிப்பு கேள்விக்குறி. இந்த ஜாதி என்கிற ஒன்றுக்கு மறிக்காவிட்டால் நாம் கிறிஸ்துவனுடைய நீதிக்கு உயிர்த்து எழவே முடியாது. பாருங்க,
எப்போவாவது அப்படி ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சுன்னா கூட கேர்ஃபுல்லாக இருங்க. ஜாதி மட்டும் இல்லை, ஈவன் யுவர் லாங்குவேஜ், மொழியை ஒரு அடையாளமாக யாருக்கும் கொண்டு போய் நம்ம யாரையும் அட்ராக்ட் பண்ண தேவையில்லை. அவங்கள்ட்ட மொழினாலேயோ ஜாதினாலேயோ ஊர்னாலேயோ நமக்கு ஒரு அங்கீகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஊரை வச்சு என்ன செய்வாங்க, நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னும் கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஸோ சேட். சமீபத்தில் ஒரு வீடை சந்திக்க போயிருந்தேன், முதல் முறையாக சந்திக்க போயிருந்தேன். எனக்கு தமிழ் தாய்மொழி கிடையாது. அவங்க என்னுடைய தாய்மொழியில் பேசிகிட்டு இருந்தோன்னா ஐ வாஸ் அட்ராக்டட். அப்போ அவங்கள்ட்ட நானும் இந்த தாய்மொழி தான் எனக்கு அப்படின்ட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டேன். அப்படியா பாஸ்டர்? பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து துக்கப்பட்டார். சொன்னார், மகனே, இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு உன்னுடைய தாய்மொழி உனக்கு அடையாளம் கிடையாது, என்னுடைய பலன் தான் உனக்கு அடையாளம். அவங்க இதனால் சபைக்கு வந்தால் அவங்க உனக்கு சபையில் தலைவலியாக தான் இருப்பாங்க. திஸ் கேன் நாட் அட்ராக்ட் தெம் டுவர்ட்ஸ் த கிங்டம். இதை நீ காமிச்சு அவங்கள சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சபைக்குள்ளே கிறிஸ்துவின் ரத்தம் தான் அவர்களை கொண்டு வர வேண்டும். அதுதான் உனக்கு அடையாளமாக இருக்கணும். நெவர் எவர் யூஸ் இட். சொல்லுவாங்க, பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், அவங்களும் இந்த லாங்குவேஜ் தான், நீங்கள் பேசுனீங்கன்னா உடனே அவங்க சபைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சபைக்கே வரமாட்டான். மொழியோ ஜாதியோ நமக்கு அடையாளமே கிடையாதுங்க. சிலருக்கு அதில் இருக்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. நான் குறிப்பிட்ட ஜாதின்னு நினைக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு பெருமையாக இருக்குது. இன் அதர் ஹேண்ட் சிலருக்கு ஐயோ நான் போயும் இப்படி ஒரு ஜாதியில் பிறந்துட்டேனே, ஐம் சாரி டு சே திஸ். யார் சொன்னது? தேவன் உங்களை விசித்திர வினோதமாக பிரமிப்பாக படைத்து அனுப்பியிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நீ விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள். On the other hand, people are so, they are down because they think I have born in such a family, such a tribe, such a caste. No. தேவனுடைய பார்வைக்கு நீ விலையேற பெற்றவன். You are precious to the sight of God. Never underestimate yourself because of the race or because of the caste that you were born in. அந்த மாதிரி யாராவது தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா, இன்னும் சொல்கிறேன், உயர்வு மனப்பான்மை மட்டும் இல்லை, அந்த 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 ப்ரிஜுடிசி மட்டும் இல்லை, அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மட்டும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் இந்த உலகம் கொத்திருக்கிற முத்திரையினால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற அந்த 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 ஜாதியில் பிறந்ததுனால, அந்த இனத்தில் பிறந்ததுனால, அந்த சமுதாயத்தில் பிறந்ததுனால நான் ரொம்ப கீழே நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் உங்கள் விக்கிரக ஆராதனை. ஹலோ, God bless you. கவனமாக இருக்கணும். நான் என் பிள்ளைகளுக்கு சர்டிஃபிகேட்டு 3 பேரும் they all have completed. 3 பேருக்கும் நான் ஜாதி சர்டிஃபிகேட் வாங்க மாட்டேன்னு சண்டை போட்டு நின்றுருக்கிறேன் ஸ்கூலில். they said, சார் முடியவே முடியாது சார். இப்போ நான் வேணால் ஒன்று செய்வோம், நாங்கள் ஓசின்னு நாங்கள் உங்களை கொடுத்துருவோம், கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்காது சார். நான் சொன்னேன், எனக்கு இப்படி ஒரு அங்கீகாரத்தை பரலோகம் கொடுத்தால் தான் எனக்கு சலுகை. பரலோகத்திலேருந்து வராத எந்த அங்கீகாரமும் எந்த சலுகை எனக்கு தேவையில்லை. என் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். ஏன் சார் அதில் பிடிவாதமாக இருக்கு? சார் அதில் எழுதியிருக்கிறது இன்ன அப்படின்றத வச்சு என் பிள்ளைகள் நாம் இந்த ஜாதி அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வரக்கூடாது சார், அவங்களுக்கு தெரியக்கூடாது சார். என் தலைமுறையோட இந்த சாபம் ஒடிஞ்சு போயிடணும் சார். அடுத்த தலைமுறைக்கு அது என்னன்னு கூட என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. இட்ஸ் ஓகே. நாம் இந்த பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக இருக்கிறோம். லெட்ஸ் டை டு அவர் ரேஸ், லெட்ஸ் டை டு அவர் casteism, லெட்ஸ் டை டு எனி டிஸ்கிரிமினேஷன். லெட் திஸ் நாட் பி அவர் ஐடல். யாருக்கும் அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. ரொம்ப குறிப்பாக பிள்ளைகளுக்கு தயவுசெய்து பாஸ் ஆன் பண்ணிடாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தயவுசெய்து கையெடுத்து கும்பிட்றேன், ப்ளீஸ் டோன்ட் பாஸ் இட் ஆன்.
உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு அடையாளத்தை கட்டி கொடுத்துறாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போவுமே சொல்லுங்கள், கர்த்தர் தான் உன்னுடைய அடையாளம். ஆமாம், நீ கிறிஸ்துவின் பிள்ளை, அதுதான் உனக்கு ஒரே அடையாளம். லெட்ஸ் பி கேர்ஃபுல். 15th, ஐம் சாரி ஃபார் த லேட். இன்னொரு ஒன்று முடிச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட சமூக குழு அல்லது தொழில்முறை குழு அல்லது பிற குழு என்னை ஏற்றுக்கொண்டால் என் வாழ்க்கைக்கு என்ன இருக்கிறது? ஒரு அர்த்தம் இருக்குது. என் லைஃபுக்கு இவங்களோட நான் சேர்ந்துருந்தாதான், இந்த குரூப்போட நான் சேர்ந்துருந்தாதான் எனக்கு என்னது? மரியாதை. அதனால் பாருங்கள், நிறைய பேர் இந்த லைன்ஸ் கிளப்பில் போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அது வந்து ஸ்டேட்டஸ். சிலர் வந்து இந்த மாதர் சங்கம், உமன்ஸ் இதில் போய் என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு ஒரு நிறைய பெருமைலாம் இருக்குது. நான் அதை சொல்லி உடச்சிடுறேன், கவனிங்க. சிலருக்கு வந்து நாங்கள் பெரிய சர்ச்சு, சிலருக்கு வந்து எங்கள் ஸ்தாபனம், நாங்கள் வந்து அசம்பிளிஸ் ஆஃப் காட். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இது ஏஜி சர்ச் தானே? இல்லை, இயேசுவோட சர்ச். ஏஜி இல்லை சார், ஆனால் இயேசு இருக்கிறார். சர்ச்சு உள்ள வந்தால் இயேசு இருக்கிறாரான்னு பாருடா. சத்தியம் அங்கே இருக்குதான்னு பாரு, தேவ பிரச்சனை அங்கே இருக்குதான்னு பாரு. இயேசு இல்லாத ஏஜி சர்ச்சை எனக்கு காட்டி கொடுக்க முடியும். இயேசு இல்லாத சிபிஎம் சர்ச் இருக்குது, இயேசு இல்லாத சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, இயேசு இல்லாத சோகால் ஏசிஐ சர்ச் இருக்குது, இயேசு இல்லாத ராமன் சொல்கிறீங்களா? நெவர் எவர் claim your denomination or organization to be so big, to be so privileged. நிறைய விசுவாசிகளுக்கு சர்ச்சுக்கு எதுக்குடா போகிற? எங்கள் பாஸ்டர் தான் வந்து எனக்கு பேர் வச்சார், எங்கள் பாஸ்டர் தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சார், என் பாஸ்டர் தான் வந்து என் பிள்ளைக்கும் பேர் வச்சார், என் பேரனுக்கும் பேர் வைக்கிற வரைக்கும் என் பாஸ்டர் அந்த சர்ச்சை விட்டு என்ன பண்ண மாட்டேன், ஒன்றத்தில் வளர்ந்துருக்க மாட்டேன். If God has placed you for a purpose, praise God. இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பாஸ்டர் நீங்கள் தான் யாருமே இல்லாத நேரத்தில் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதனால் இந்த சபையில் இருக்கிறோம். சாரி, கர்த்தர் இந்த சபையில் உங்களை வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சால் மட்டும் இருங்க. If not, it is okay. I always say, praise God. Pastor, we found a good church which is very capable for us. எங்களுக்கு நாங்கள் இன்னொரு நல்ல சபையை கண்டெடுத்துருக்குறோம், நாங்கள் போகிறோம். praise God. நான் சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்ருவேன். Come to me, talk to me, get the blessings from me and go, then you will definitely flourish. அப்படி ஒரு நல்ல சபையை கண்டுபிடிச்சினா சந்தோஷம். வாங்க உட்காந்து பேசுங்க, ஜெபம் பண்ணி ஆசீர்வாதி. மனஸ்தாபம் வந்துருச்சுன்னா ஓடிடக்கூடாது. That's not fair. இந்த சபையும் யாரும் போய் எங்கள் சபை அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், அதாக்கும், இதாக்கும், எங்கள் பாஸ்டர் சூப்பர் ஆக்கும், இங்கே வர்ஷிப் சூப்பர் ஆக்கும், அதெல்லாம் ஸோ சாரி. எங்கள் சபையில் கர்த்தர் இருக்கிறான்றது தான் சாட்சி. நெவர் மேக், இந்த சபையில் இருக்கிறதுனால, இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறதுனால, இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறதுனால, இந்த சபை பிரிவில் இருக்கிறதுனால ஒரு நாளும் நீங்கள் உயர்ந்தவராக உங்களை எண்ணிக்கொள்ளாதீர்கள். அப்படி ஒரு ஐடென்டிட்டி நமக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டா தான், அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நம்ம இருந்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம், அங்கீகாரம்னு ஒரு நாள் நினைக்காதீர்கள். அதுவும் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆயிரும்? விக்ரமாயிரும். Find the purpose of God in any place that you are associated with. ஒரு 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 கூட்டத்தோட, ஒரு கம்யூனிட்டியோட, ஒரு குழுவோட ஆண்டவர் உங்களை இணைக்கிறார்னா அதில் தேவன் வைத்திருக்கிற பர்பஸ் என்னன்னு மட்டும் பாருங்கள். அந்த பர்பஸ் இருந்துச்சுன்னா, அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா அங்கே சேர்ந்துருங்க. அப்படி இல்லைனா விலகி இருங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். Don't make any group or community to be your idol and your identity. நாம இது நின்று ஜெபிக்கலாம். மற்ற காரியங்களை தொடர்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையினுடைய இருதயத்தின் மேலே இருக்கிற விக்கிரகங்களை கண்டுகொள்வதற்கு இந்த நாட்களில் எங்களோடு கூட நீர் பேசி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை உமக்கு உகந்த காணிக்கையாய் மாறட்டும். உகந்த காணிக்கையா ஒப்பு
கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே, தகன பலியானே, நக்கீரக்கி வீது முற்றிலும் எரித்து வீடு, அக்கீரக்கி வீது முற்றிலும் எரித்து வீடு. கைகள் உயர்த்தி உகந்த காணிக்கையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியற்றுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியற்றுமே, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத விக்கிரகங்கள் மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டும் என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் இனமோ எங்கள் நிறமோ ஆண்டவரே, எங்கள் சபை பிரிவோ ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற அங்கீகாரமோ, எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே சொத்தோ சுதந்திரமோ ஆண்டவரே எங்களுக்கு அடையாளமா இராமல், ஹல்லேலூயா தேவனே மகு ஸ்தோத்திரம். ஆமென். அவைகளை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் இருதயத்தின் மேல் நாட்டப்பட்ட விக்கிரகங்களாய் இருக்காதபடி ஆண்டவரே நீர் சுட்டெரித்து எங்களை சுத்திகரியும் ஐயா. அவ்வப்போது நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க கிருபை தாரும், சுத்திகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹalleluya hallelujah 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 hallelujah
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் இன்றைக்கும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடும் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Sorry for the delayed service, லேட்டாக முடிச்சிட்டேன். சாரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.